நம்ம ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மளிகை கடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு செட்டப் ஐடியால வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு ரேக்கெல்லாம் அடிச்சு எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருப்போம். சரிங்களா? அது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை ஃபீல் வந்துடும். ஓகேங்களா? பட் வந்து இது கஸ்டமருக்கு மளிகை கடை ஃபீல்ல இருக்கா அப்படின்றது எப்படி நம்ம வந்து நோட்டிஃபை பண்றது அப்படின்றது சில பேருக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். ஏன்னா எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு. எப்படி இப்போ வந்து எப்படி சொல்றதுன்னா, கடையில சரக்கு அதிகமா இருந்தால் தான் மளிகை கடை ஃபீல் இருக்குமா, இல்லை வந்து நார்மலா இருந்தாலும் ஃபீல் இருக்குமா, இல்லை நம்ம டிஸ்பிளேல வைக்கிறதுல ஃபீல் இருக்குமா அப்படின்றது எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ இதை வந்து கஸ்டமர் வாயிலேருந்து நம்ம எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, சிம்பிளுங்க. நான் சொல்ற இந்த 3 விஷயம் உங்க கஸ்டமர் வந்து கேட்கறாங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்க கடை வந்து கரெக்டான ஒரு மளிகை கடைக்கு ஒரு ப்ரொசீஜருக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ உங்க கடை வந்து மளிகை கடையா தான் ஒர்த்துக்கு இருக்கு அப்படின்றத கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதுல வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து உங்க கடையில வந்து சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மளிகை கடைக்கு ஒரு என்ன சொல்றது, அதுக்கான ஒரு அழகு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, மளிகை கடை அப்படின்னாலே ஃபுல்லாவே நீங்க அரிசி பருப்பு எல்லாமே கடை நிறைஞ்ச மாதிரி நல்லா ஃபுல்லா வச்சிருக்கனால சிகரெட் வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு சில கடைங்க ஒரு சில இது ஸ்கூலு ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்க அலோடு கிடையாது. ஸோ வந்து சிகரெட் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து மக்களோட மைண்ட் செட் வந்து பெட்டி கடை அந்த மாதிரினா கடையில ஒண்ணுமே இல்லாம தான் இந்த கடையில கண்டிப்பா சிகரெட் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அவங்க சிகரெட் அவங்க வந்து கேட்கவே மாட்டாங்க. சிகரெட் ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் சிகரெட் இருக்கான்னு கேட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் உங்க கடை வந்து ஒரு மளிகை கடைக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரிங்களா? ரெண்டாவது ஒரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்க கடையை வந்து உங்க கடைக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்துட்டு இருக்கிறாரு, ரெகுலரா வந்து நிற்கிறாரு. சரிங்களா? ரெகுலரா வந்துட்டு இருக்குமா அவர் வந்து வெறும் சிகரெட் மட்டும் தான் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ சிகரெட்டோ இல்லை பாலோ இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட வாங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அப்போ வந்து கொஞ்ச நாள் வாங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த வாங்கிட்டு இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம் அப்படி வாங்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து உங்கள் கடையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் கேட்குறாருன்னு நினச்சிக்கோங்களேன். அதாவது வந்து எனக்கு வந்து நான் வந்து ஃபேமிலியாக இங்கே தங்கியிருக்கேன், எனக்கு வந்து ஒரு கிரெடிட் ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும், கிரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வச்சுக்கிற கடை வந்து ஒர்த்தபுளான கடை. சரிங்களா? அப்போ நீங்கள் ஒரு மளிகை கடைக்கான என்ன சொல்றது, ஒரு தகுதியான உங்க கடையில சரக்கு இருக்கு அப்படின்றது. ஏன் நான் இதை இப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கடையில வந்து எல்லாரும் ஃபர்ஸ்ட் முடிவு பண்றது எதை வச்சு அப்படின்னா, உங்க கடையில இருக்கிற சரக்கை வச்சுதான். சரக்கு பிளஸ் வந்து உங்க கடையோட நீட்னஸ், டிஸ்பிளே, அதுக்கப்புறம் வந்து நீங்க பேசி பழகிற எல்லா விதத்தையும் வச்சுதான் உங்க கடையில வந்து அவங்க வந்து உள்ள வரலாமா அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்கும். இந்த மாதிரி 2 பாயிண்ட் ஓகே. 3வது பாயிண்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோக்கல் ஆள் கிடையாது. சரிங்களா? லோக்கல் ஆள் இல்லாம உங்க கடைக்கு யாரோ ஒரு சூப்பர்வைசரோ இல்ல ஒரு கான்ட்ராக்டர்காரோ யாரோ ஒருத்தர் வராங்க, கம்பெனியில வேலை செய்வாங்க, அவங்க வந்து ஹிந்திக்காரங்களுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி கேட்கறாங்க, இல்ல வந்து ஹிந்திக்காரங்களே வந்து டைரக்டா உங்க கடையில வந்து எனக்கு அக்கௌண்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், அப்போ வந்து உங்க மளிகை கடை வந்து ஒர்த்து. ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து உங்க கடையை நீங்க ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் வருமே நீங்களா சொன்னாதான் அவங்க கடனுக்கு வாங்கிட்டு போவானுங்க. அது வரையுமே உங்க கடையில வந்து அவங்களும் யாரும் கடனுக்கு கேட்க மாட்டாங்க. அப்படியும் மேபி யாருன்னா கேட்டாங்கன்னா ஒரு சிகரெட் ஒன்று வாங்குறாங்க அப்புறமா தரேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க தவிர பெருசா ஒன்றும் கடன் வச்சு உங்க கடையை கேட்க மாட்டாங்க. ஸோ உங்க கடையில எப்போ கடனுன்னு சொல்லி ஒருத்தவங்க கேட்கறாங்க, சிகரெட்டுன்னு எப்போ சொல்லி கேட்கறாங்களோ, அதுக்கப்புறம் வந்து நான் அட்வான்ஸ் கொடுத்து நான் கடன் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா, உங்களோட கடையோட டிஸ்பிளேவும் நான் சொன்ன இந்த 3 விஷயங்கள் தான். சரிங்களா? கடையோட டிஸ்பிளே, அதுக்கப்புறம் கடையில் வச்சுக்க நீங்கள் பொருள், விதவிதமான சரக்கு எல்லாமே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதெல்லாம் இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் கடையில் நின்று பேசிட்டு இருக்கும்போது அப்படியே நோட்டம் போடுவாங்க, ஃபுல்லாக அப்படியே பார்க்குவாங்க. அதில் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானது எல்லாமே இங்கே இருக்குது அப்படின்ற ஒரு கிளாரிஃபை வந்ததுக்கப்புறம் தான் உங்ககிட்ட இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு மளிகை கடை வைக்கிறதுக்கு மளிகை கடையான ஒரு ஓனர் ஆயிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். மளிகை கடைக்கு நீங்க ஒரு தகுதி ஆயிட்டீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.